Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலன்னா stop loss போட கற்றுக்குங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவும் நம்ம அந்த வித்தவுட் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது உண்மையிலே பாசிபிளாக இருக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நிறைய பேர் இதுக்கும் சார்ஜஸ் வாங்கிட்டு வேறு சொல்லித்தராங்க. அதாவது வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் ஒன்று இருக்குது, அதை நம்ம சார்ஜிங் கொடுத்துட்டு, அதாவது வெபினார் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு சம் சார்ஜஸ் வேறு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கொடுத்தா தான் வாங்க முடியும், ஓகேங்களா? நீங்கள் ஒன்று கொடுத்தா தான் வாங்க முடியும். இல்லை அப்படின்னா ஒன்லி ரிசீவபிள் டைப் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியாது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியாது, ஓகேங்களா? அதாவது நீங்கள் கொடுத்தா தான் வாங்க முடியும். அது ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்களோட மைண்ட் செட் அவங்க வெபினார் கொடுத்து தான் இந்த மாதிரி கற்றுக்கணும்னு இல்லை. ஆல்ரெடி அவங்க நேச்சுரலாக நம்ம ஹியூமன் மைண்ட் செட் இந்த மாதிரி அடிக்ட் ஆகிட்ருக்கோம். பத்தாததுக்கு இந்த மாதிரி ஒரு சிலர் தப்பாக கைட் பண்ணுறாங்க. அது என்ன எப்படி அப்படின்றத பார்த்துக்கலாம். அதனுடைய சாதக பாதகங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணலாம். என்ன அதில் கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வெபினாரில், அதாவது நம்ம தமிழ்லன்னு இல்லை, ஹிந்தியில் எவ்வளோ நிறைய பேர் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னா அவங்க பக்கமாக அவங்களுக்கு வீடியோஸ் நிறைய கைட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த காலத்துக்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுங்க. ஓகே, சரி. அந்த என்ன மாதிரி கைட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் அந்த வீடியோவில். அதாவது மார்க்கெட்டு ஒருவேளை நீங்கள் பை பண்ணிட்டீங்க, கீழே வந்துட்டு இருக்குதுன்னா எவ்வளோ கீழே போனாலும் பை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி கைட் பண்ணுறாங்க. அதாவது எவ்வளோ கீழே போனாலும் பை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அப்போது அவங்க எதிர்பாராமல் இந்த இடத்துல ஒரு இடத்துல வாங்கிட்டாங்க, மேலே போதுன்னு வாங்கிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே ஸ்டாப் லாஸ் போட வேண்டாம், நீங்கள் பை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணிங்கன்னா அந்த கீழே வர சொல்ல 200 குவான்டிட்டியாக பை பண்ணுங்கள். இன்னும் கீழே வந்தால் அகைன் உங்களுக்கு 300 குவான்டிட்டியாக பை பண்ணுங்கள், 400 பை பண்ணுங்கள், 500 பை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ, அவங்களோட கேபிட்டல் எவ்வளோ, அவங்களுக்கு ரிஸ்க் எவ்வளோ வரும், அது ரிஸ்க் கிட்ட தான் இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஓகே, அவங்களுக்கு என்ன லாபம் வரும்? அவங்க என்னென்னா மார்க்கெட் ஒரே டைரெக்ஷனில் போக போகிறதில்ல. மார்க்கெட் இப்படி போக சொல்ல மேலே போன மார்க்கெட் கீழே வரும், கீழே போன மார்க்கெட் மேலே வரும், இந்த மாதிரி கைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போது புதுசாக வரவங்க இதை அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆமாம், மேலே போன மார்க்கெட் கீழே வரும், கீழே போன மார்க்கெட்டு மேலே வரும், அப்போ நம்ம மேலே போனால் எவ்வளோ ஆவரேஜ் பண்ணி நம்ம ரிகவர் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு ஆஹா ஓஹோன்னு கற்றுக்குறாங்க. அதனுடைய எஃபெக்ட் ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுக்கும். அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாத அளவுக்கு வலியை கொடுக்கும். அது இந்த மாதிரி தப்பாக கைட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் அந்த அளவுக்கு வலியை பார்த்துருக்க மாட்டீங்க, ரொம்ப மிகப்பெரிய வலியை கொடுக்கும். இந்த மாதிரி தப்பாக கைட் பண்ணுங்கிறது கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிருங்க. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எவ்வளோ வேணாலும் எவ்வளோ தூரம் போது பை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேலே வந்துடும். அப்போ நீங்கள் உங்களுடைய லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலான்றாங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹியூமன் நேச்சரை புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே லாஸை அதிகமாக ஏற்றுக்கிற அளவுக்கு யாருக்குமே சரி அந்த மனப்பக்குவம் கிடையாது. ஓகேங்களா? அந்த கொஞ்சம் லாஸ், இப்போ 200 ருபீஸ் லாஸ் அப்படின்னாவே அதுவே பெரிய வலி. இதில் ஆவரேஜ் பண்ண சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வலி இருக்கும். அது எவ்வளோ, கிட்டத்தட்ட 200 20,000 ரூபா கூட உங்களுக்கு மேபி லாஸில் காமிக்கும். ஓகேங்களா? அது வருமோ வராது, அது மூணாவது பட்சம். ஒரு சில ஸ்டாக்ஸுங்க போனால் வர்றதே கிடையாது. இப்போ தான் சொல்கிறாங்களே இந்த மாதிரி வேவ்ஸ் போதுனாங்களா. ஆமாம், இந்த மாதிரி வேவ்ஸ் போதுன்னா யாருக்கு தெரியும், மேலே அப்பர் சைடு மேலே போயிட்டு எத்தனையோ ஸ்டாக்ஸுங்க மேலே போயிட்டு முடியுது, இல்லை எத்தனையோ ஸ்டாக்ஸ் கீழே க்ளோசிங் ஆகுது. இப்போ வாரக்கணக்கில் கீழே போகிற ஸ்டாக்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸுங்க மேலே வர்றதே கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படி வரும்னு என்ன கட்டாயமான அது இல்லை, அவங்களுடைய ஓனர் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களே, அவங்க தான் ஸ்டாக்ஸ் விற்கிறாங்களே, எப்படிக்காவது நான் மேலே கொண்டு வந்துடுறேன், நீங்கள் விற்றுருங்க அப்படின்னு சொல்லி மேலே போனோன்னா நம்ம லாபம் பார்த்துடலாம் அப்படின்றாங்களா. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஸ்டாக்ஸுடைய சொந்தக்காரங்களா இல்லை என்ன, அவங்க என்ன உருவாக்குறாங்க சார்ட்டை? யாராலையும் நிர்ணயிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த கம்பெனி ஓனராக நினச்சா கூட அந்த ஸ்டாக்ஸ் அந்தளவுக்கு மேலே கொண்டு நிறுத்த முடியாது, கீழே போய்ட்டு நிறுத்த முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸை, பெரிய பெரிய மல்டி பில்லியனர்ஸ்னால தான் முடியுமே தவிர நம்ம சாதாரணமாக நம்ம ட்ரேடரால் நம்ம நினச்சது சாதிக்க முடியாது. ரிட்டர்னை நம்ம இடத்த லெவலில் கொண்டு நிற்க முடியாது. நீங்கள் ஆல்ரெடி இப்போது 100 ரூபா கொடுத்த மல்டிபிள் ஸ்டாக்ஸ் 200 ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னா 200 ரூபாயிலேருந்து கீழே வர ஸ்டாக்ஸ் எவ்வளோ லாஸ் ஆகும், 300 ரூபாயிலேருந்து கீழே வர ஸ்டாக்ஸ் எவ்வளோ லாஸ் ஆகும், 400 கீழே எவ்வளோ லாஸ் ஆகும், 500 நினச்சி பாருங்கள். நினச்சி பார்க்குறது பயங்கரமாக இருக்கும். ஓகேங்களா?
அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு சுச்சுவேஷனும் வந்து மார்க்கெட்டில் வந்து லாஸில் ஆவரேஜ் பண்ணி ரிகவர் பண்ணிடலாம், வித்தவுட் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு பிளைண்டாக எடுக்காதீங்க. எப்படி நீங்கள் சம்பாதிக்கலாம், அதாவது நீங்கள் 10 டைம் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா 8 டைம் நீங்கள் ரிகவர் பண்ணிடலாம், 8லேருந்து 7 டைம் ரிகவர் பண்ணிடலாம், ப்ராஃபிட்டும் பண்ணி காமிச்சிடுவாங்க அவங்க. ஓகேங்களா? அதே உங்களுக்கு நம்மளோட மைண்ட் செட் என்ன ரெக்கார்ட் ஆகிடும். ஒரு விஷயத்தை ஒரு 50 டைம் ரிப்பீட் பண்ண சொல்ல நம்ம வந்து மனசு வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிடும். அப்போ என்னன்னா நீங்கள் நார்மல் ட்ரேட் பண்ணவே மாட்டீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் இல்லாமல் போடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வருமே தவிர நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு வராது. ஓகேங்களா? இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு மேலே போகுது அப்படின்னு பை பண்ணிட்டாங்கன்னு வச்சு எக்ஸாம்பிள் வச்சுட்டாங்கன்னா இதில் பை பண்ணிட்டாங்க. ஸோ பை பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்குது, கீழே அவங்களுக்கு தெரியாமல் கீழே வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, பைன்னு வந்துட்டு எவ்வளோனா பை பண்ணிகிட்டே இருப்பாங்களா அதுக்குன்னு. ஓகே, ஸ்டாக்ஸ் எப்போ போகும் மேலே போகும் தெரியாது. இப்போ 18,200 பை பண்ணாங்க அப்படின்னா 18,200 இந்த இடத்துல பை பண்ணது சரி தெரியாமல் பை பண்ணிட்டாங்க, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே கொடுத்துடலாம். சரி, இவங்க சொல்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் கொடுக்காம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ தூரம் அவங்களால பை பண்ண முடியும்? ஆல்ரெடி அவங்க என்ன ஓகே பாதி தூரம் வந்தால் 18,000 திரும்ப வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்துச்சுன்னா நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு பை பண்ண வைக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் இடத்துல அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ தூரம் மேலே போகும்? ஓகே பாருங்கள், ஸ்டாக்ஸ் வந்து ஓகே இந்த இடத்துல பார்த்தா திரும்ப கீழே அகைன் 1000 பாயிண்ட் கீழே. ஸோ இந்த இதில் திரும்ப பை பண்ண முடியுமா? அவங்களால பை பண்ணுற மைண்ட் செட் யாருக்கும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. ஸ்டாக்ஸ் ஒரு டைம் கீழே போயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எவ்வளோ உங்களுக்கு லிமிட் எவ்வளோ இருக்குதோ அந்த ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இதில் இன்னொரு புத்திசாலித்தனமாக அவங்க பண்ண சப்போஸ் நம்மளோட ஸ்டைலில் பண்ணோன்னா என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டாப் லாஸ் கொடுங்க சொல்கிற நேரத்தில் நம்ம இதில் பை எடுக்கிறோம், எடுத்த கேண்டில் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம், அதோட டார்கெட் எங்கே, அதோட ஹை எங்கே இருக்குது அங்கே டார்கெட் புக் பண்ணுறோம், ரெண்டாவது ஹை இங்கே புக் பண்ணுறோம். இந்த புக் பண்ணிவிட்டு வெளியே வரது புத்திசாலித்தனமா இல்லை அது பின்னாடியே உட்காந்துட்டு அது கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குமா மார்க்கெட் கூட? இல்லை நான் தான் பெரியவன், என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பணம், உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருந்தால் மார்க்கெட் டசன்ட் கேர் ஃப்ரெண்ட்ஸ், அது புரிஞ்சுங்க. நீங்கள் எத்தனை கோடி வச்சுருக்கீங்க அது மார்க்கெட் வந்து கேர் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வச்சுருக்கிற லட்சமோ இல்லை 1000மோ நம்ம வந்து சின்ன ட்ரேடில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற லாஜிக் புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். என்ட்ரி எங்கே எடுக்கிறீங்களோ அது கீழே அது என்ன லோவோ அந்த லோவோ ஸ்டாப் லாஸாக போடுங்க. ஒரு சில ஸ்மார்ட் ஸ்டாப் லாஸ் வந்து அது கீழே ஸ்விங் லோ போடுவாங்க. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்து எந்த கேனில் எடுக்கிறீங்க அந்த கேனில் லோவே ஸ்டாப் லாஸை போட்டு 1:1, 1:1.5, 1:2 என்ன உங்களுக்கு ரிஸ்க் ரேஷியோ இருக்குதோ அந்த லெவலில் புக் பண்ணிட்டு வெளியே வரது புத்திசாலித்தனமே தவிர அது கூட மார்க்கெட் கூட உட்காந்து போட்டுட்டு இருக்காதிங்க. நான் தான் பெரியவன், நான் தான் ஜெயிக்கணும், எனக்கு ஸ்டாப் லாஸே ஆகக்கூடாது, எனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா அடிக்கடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள், அந்த தப்பை திருத்திக்க பாருங்கள், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டு போட்டிருக்கும் பாருங்கள், நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் தான் எல்லாமே சரி. இது நீங்கள் பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். இது கிட்டத்தட்ட 1300 வீடியோஸ், 1300 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து எல்லாமே நல்ல கண்டென்ட் தான். ஆனால் யாரும் இந்த டிப்ஸ் கால்ஸ் அவங்களுக்கு புரியாது. இது மார்க்கெட்டில் வந்து நிறைய வலிகள் வேதனைகள் அனுபவிச்சவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே புரியும். புதுசாக வந்தவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக புரியாது. நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் லைனாக ஒன் பை ஒன் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் கழித்து தான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் ஆகுது என்னோடய வீடியோஸ் அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. என்னவோ தெரியல, அவங்களுக்கு போய் சேரணும் எப்போ தோறுதோ அப்போ போய் இந்த வீடியோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகட்டும். அதுபோல் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம், அவங்களுடைய லாஸ் எல்லாம் நிறுத்தட்டும், அவங்க மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும், எல்லோரும் பிரார்த்தனை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூவை உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது லைவ் மார்க்கெட்டில், இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் சொல்ல வரல, ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, எங்கே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகலாம், எங்கேருந்து நம்ம என்ன வியூ பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது முற்றிலும் ஃப்ரீ, இது காசு கிடையாது, ஒரு பைசா காசு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்குது. இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் லைஃப் டைமுக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி, அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வரலாம், ஒருவேளை அந்த லிங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன சார்ஜஸ் இருக்குமோ அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். எப்பொழுதும் இனிமேல் லைஃப்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது. ஓகேங்களா? அதுவும் எப்படி கைட் பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷனில் கூட இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணுறாங்களா? அது எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம். ஒரு 10 ரூபா நீங்கள் ஒரு ப்ரீமியம் இருக்குதுன்னா 8 ரூபா போனாலும் பை பண்ணுங்கள், 7 போனாலும் பை பண்ணுங்கள், 6 போனாலும் பை பண்ணுங்கள், 5 போனாலும் பை பண்ணுங்கள், 4, 3, 2 எவ்வளோ போனால் விடாதீங்க. எவ்வளோ போயிட போகுது பார்த்துடலாம். அதுனா 0 ஆகிட போகுது அப்படின்வாங்க. அதுனா 0 ஆகிட போகுது அப்படின்வாங்க. ஆமாம், 0 தான் ஆக போகுது, அதான் கரெக்டு. ஓகே, அதாவது ஒரு சில டைமில் 5லேருந்து 6 போயிட்டு கீழே வரலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. 5லேருந்து 7 கூட போயிட்டு கீழே வரலாம். ஆனால் கீழே வரது வந்து கேரண்டி.
ஓகேங்க. கீழே போகலான்றது வந்து நிரந்தரம் இல்லை, போய் கீழே வர்றது வந்து கேரண்டி. ஸோ நம்ம எது கேரண்டி அது பக்கம் இருக்கலாமே. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.